ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நான் வந்து ட்ராமாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்கள் சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா வந்து ஒரு ட்ராமா போட்டிருப்போம், அது எப்படி இருக்குன்னு சொன்னால் தான் நெக்ஸ்ட் எபிசோட் கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு தோணும். அதனால தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படியே வந்து ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நேற்று வெளியவே நின்றுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு. ஒரே ஹச்சு பூச்சின்னு தும்பிட்டு கிடக்காங்க. இங்கே டை சொல்கிறா, நேற்று பார்ட்டியில் நீங்கள் சிஇஓவோட டான்ஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட லிப்ஸ்டிக் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் வந்து என்ன ஷேட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்படி இருக்கிறச்ச இங்கே நம்ம ஹீரோவுடைய ஒரு பார்ட்னர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் வந்து ஃபங்கு. ஃபங்கு வந்துட்டு சொல்கிறாப்புல, என்னடா நேற்று பார்ட்டியில் வந்து உன்னுடைய அசிஸ்டன்ட் கூட டான்ஸ் எல்லாம் ஆடிருக்க, எனக்கு பார்த்தா உன் மேலே ஏதோ சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், அவள் தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு காதலி, அவளை நான் ரொம்பவே டீப்பாக லவ் பண்ணேன், ஆனால் இப்போ கிடையாது, 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சின்னு சொல்ல, அதுக்கு தான் நீ அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறியா, எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த மாதிரி வந்து அவன் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு, சரிடா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கோல்டாக இருக்கனால நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா, எல்லாருக்குமே வந்து அந்த அந்த கோல்டுக்கு குடிக்கிற அந்த காஃபி மாதிரி எல்லாருக்கும் வச்சுருப்பான். அதை தான் நம்மளுடைய டை வந்து எடுத்து போட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாப்புல. இது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்காக பண்ண, இது தெரிஞ்ச ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. டைமுக்கு சாப்பிடுங்க, சாப்பிடாம வேலை பார்க்காதீங்க, உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி பரவாயில்ல, இவளுக்கும் நம்ம மேலே கொஞ்சம் அக்கறை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகவே எடுத்து சாப்பிட்றான். இப்படியே நைட் ஆகிடுது. அதனால நம்ம ஹீரோவே நம்ம ஹீரோயினை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண, இவன் ட்ராப் பண்ணிட்டு போகிறத நம்ம லில்லு வேற பார்த்துடுறான், அவங்க அக்காவும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஹீரோயினை போயிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க, எதுக்கு நீ வந்து ஹீரோ கூட வந்த, என்ன ரீசனு, எதுக்கு வந்து அவன் உன்னை ட்ராப் பண்ணான் அப்படின்னு கேட்க, ஜஸ்ட் ஒரு பாஸ் வந்து எம்ப்ளாயை ட்ராப் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் கிடையாது, எந்த பாஸ் வந்து எம்ப்ளாயை போய் ட்ராப் பண்ண போகிறாரு, வேறு எதுவும் நடக்காத மாதிரி பார்த்துக்கோ, அவனால் நீ நிறைய காயப்பட்டிருக்கன்ற மாதிரி சொல்ல, எல்லாரும் சேர்ந்து சாவடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினுக்கு இருக்குது. இப்படியே வந்து நம்ம ஹீரோவுடைய ஆஃபீஸில் இந்த வில்லி பொண்ணு உட்காந்து ஏதோ ஒரு பேப்பரை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் வில்லிக்காக வந்து காஃபிலாம் போட்டு வந்து கொடுக்குறா. ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு ஃபார்முலான்னு நினைக்கிற, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானே அப்படி இப்படின்னு இவ பேச்சை போட, நம்ம ஹீரோயின் நினைக்கிறா நீ யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சைக்கிள் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ அந்த வில்லி பொண்ணும் வந்து ஓட்ட கற்றுக்கிட்டு இருந்திருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து அவளுக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்கும். ஏன்னா வில்லியும் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்படி இருக்கிறப்போ அவள் வந்து வேணும்ட்டுனே கீழே விழுந்து காலில் அடிபட்டுருது. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப கைண்டான பொண்ணு தான். அவள் டக்குன்னு போயிட்டு அவளை போய் பாரு, அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை சொல்லியிருப்பா. அதனால நம்ம ஹீரோ வந்து வில்லியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறப்போ நம்ம வில்லி அப்படியே சிரித்து ஹீரோவை ரசித்து பார்த்துட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது வில்லி ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடியே வில்லி கை பிடிச்சிட்டு வர நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே அவள் கண்டுக்காமல் போகிறா. நம்ம ஹீரோ பார்க்குறான், ஒரு வேளை இவளுக்கு ஜெலஸ் ஆகிடுச்சோ, பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறான். இப்படியே வந்துட்டு நம்மளுடைய டாங் இருக்கா இல்லையா, அவளை வந்து அந்த டீம் மாற்றினதுனால இவள் போயிட்டே இருக்கிறப்போ அவள் கையில் கொண்டு போகிற பாக்ஸை கீழே போட, அது கரெக்டாக வில்லி பக்கத்தில் போய் ஏதோ ஒன்று உருண்டு விழுகுது. அதை எடுத்து வில்லி கொடுக்க, இப்போ டாங்குக்கு தெரியும் ஹீரோக்கும் வில்லிக்கும் வந்து ஏதோ லவ் போகுது, இப்போ ஹீரோயின் நடுவில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வில்லி கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு ஏதோ போகிற மாதிரி தெரியுது. அவர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா அவளை ரொம்ப ஸ்பெஷலாக கேர் பண்ணுறாரு, நீங்கள் பார்த்துக்கோங்க, அது போக வந்து நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள், இந்த கம்பெனி விட்டு அவள் போகிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டீலிங் பேச, இது வில்லிக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் லண்டன் கிளம்பிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் ட்ரிப்காக. நம்ம ஹீரோ கூட இப்படி இருக்க, இந்த பக்கம் வந்து வில்லி ஏதோ ஒரு பேப்பரை கொண்டு போயிட்டு நம்மளுடைய பாக்கிட்ட கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா அந்த இப்போ போகிறாங்க இல்லையா ஆல்ஃபா, அந்த ஆல்ஃபாவுடைய அந்த ஏலத்துக்குரிய அந்த அவங்க எவ்வளோ வந்து கோட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரசீதை எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து, இது எப்படியாவது ஆப்போசிட் டீமான நம்ம லின்லூ கிட்ட கொடுத்து நம்ம ஹீரோவை பீட் பண்ண விட்டால் நம்ம ஹீரோயின் மேலே பழி வரும்ல, இந்த பிள்ளை இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்குப்பா கூட. இது தெரியாமல் நம்ம ஹீரோயின் வந்து லண்டன் கிளம்பி போகிறாங்க. அந்த ஆல்ஃபாக்கான அந்த ஏலமும் வந்து நடக்குது. அப்படியே அவங்க பெட்டெல்லாம் கெட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, சரி ஒரு 1/2 hour கழிச்சு நான் வந்து ரிசல்ட்டை சொல்கிறப்ப கொஞ்சம் கூட்டத்தை கலக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க, அப்படியே வந்து எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. நம்மளுடைய லின்னு சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு, வா நம்ம வந்து போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ என்னோ பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் வெளியே போக, இப்படி எல்லாரும் சாப்பிட்டுட்டு வர இன்னும் லின்லுவை காணோம். ஹீரோயின் கால் பண்ணிவிட்டு, லின்லு நீ எங்கே இருக்க, ஏழை நடக்க போகுது, விளையாடாத, ஒழுங்கு மரியாதை வந்து சேரு அப்படின்னு இவ பேசுகிறா. இவன் வந்து ஹீரோ கம்பெனியில் இருந்துட்டு ஆப்போசிட் கம்பெனிக்கு பேசக்கூடாது இல்லையா, நம்ம ஹீரோக்கு செம்மையாக கண்டாயிட்டு
இருக்குது. இப்படியே வந்துட்டு அந்த 7 நடக்குது. நடக்கிறப்போ நம்ம ஹீரோக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களோட நாங்கள் கொலாப் பண்ணுறோம், இப்போதைக்கு நாங்கள் இதை வந்து நான் லின்லுக்கு தான் கொடுக்குறதா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன செய்ய முடியும், பிஸ்னஸ்னால் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட இப்படியே நம்ம லின்லுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது இந்த ஆல்ஃபாவுடைய ப்ராஜெக்ட் கிடச்சதுனால. இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து லின்லுக்கு வந்து கங்க்ராச் பண்ணுறான். சரி நல்லபடியாக வேலையை பாருங்கன்னு சொல்ல லின்லு சும்மா போகாமல் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு முதல்ல உங்கள் அக்காவுக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லு, இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கே அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்ற மாதிரி நம்ம ஹீரோ முன்னாடியே அவங்க டீம் முன்னாடியே சொல்லிட்டு போனால் அவங்களுக்கு கண்டிப்பாக காண்டாகும் இல்லையா. நம்ம ஹீரோக்கெல்லாம் செம்ம காண்டாகுது. இவதான் ஏதோ பண்ணியிருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து ஒரு முறைச்சிட்டு போகிறான் சந்தேகமாக. ஹீரோயினுக்கு என்னடா இவன் இப்படி நம்மளை சந்தேகப்படுற மாதிரி பார்க்குறானே, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய ஃபங்கு வந்து சொல்கிறாப்புல, பரவாயில்ல விடுங்க, அவன் டென்ஷனாக இருக்கனால அப்படி இருக்கான், நீ எதுவும் பர்சனலாக எடுத்துக்காத, அவன் நிறைய இதுக்காக உழைச்சிருக்கான் இல்லையா, விடு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு போகிறாரு. இப்படியே மறுநாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவன் எங்கடா வந்தான்ற மாதிரி தான் பார்க்க நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்மைலில் போட்டுட்டு பக்கத்தில் போகிறாங்க பேசுகிறதுக்காக. சரி நீ வா, உனக்கு வந்து இங்கே நிறைய பிஸ்னஸ் இருக்குன்றது தெரியும், ஆனால் எனக்குமே நீ வந்து எங்கேயும் சுற்றி பார்த்துருக்க மாட்டேன் லண்டனில், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து லண்டனை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு இவ கூப்பிட்றா. நம்ம ஹீரோக்கு தான் காதல் இருக்கே, உடனே ஓடி வரான். இப்படியே வந்துட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க லண்டனை சுற்றி பார்க்குறதுக்காக. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு ஏதோ ஒரு பிரிட்ஜு எனக்கு சொல்ல தெரியல, அந்த பிரிட்ஜெல்லாம் நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. அப்படியே போட்டிங்லாம் போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்காக போய் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து சாப்பிடவும் போகிறாங்க. அவங்களுக்கு பழைய அந்த லவ்வை ரீகால் பண்ணுற மாதிரியே எல்லாமே நடக்குது. இப்படி இருக்கிறச்ச நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை ட்ரெஸ் வாங்க கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர சொல்கிறான். போட்டுட்டு வந்தால் நம்ம ஹீரோயின் செம்மையாக இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து வச்சக்கன்னு வாங்காமல் நம்ம ஹீரோயினை பார்த்து பயங்கரமாக சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயே நினைக்கிறாரு, இதுக்கிட்டே என்னை பிரேக்கப் பண்ணாமல் இருந்தால் இத்தனை வருஷம் நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாம் இல்லையா, உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மனசுலேயே நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் கேட்குறா, இது மாதிரி வந்து எதுக்காக நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு வந்து போட்டு வச்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்னால் வந்து பே பண்ண முடியாது, காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் வந்து அந்த அசிஸ்டண்ட்டுக்கு அலாட் பண்ணுற மணியில் தான் வரும், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இயரிங்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு மேட்சபிளாக ஹீரோ சொல்கிறான், அது ரொம்ப காஸ்ட்லி, இது மட்டும் நீ காசு கொடுத்து வேணா உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கு வேண்டாம்ப்பா, இவ்வளோ காசெல்லாம் நான் கொடுத்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இந்த இயரிங் எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே, அந்த பார்ட்டிக்கு ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குது, அதுக்கு தான் ட்ரெஸ் வாங்க வந்திருப்பாங்க. எப்படி நம்ம ஹீரோயின் கிளம்பி போக நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் இந்த இயரிங்கை பேக்கப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இப்போ அந்த டீ பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க எல்லாருமே. அங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ஃபா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு இந்த லிண்டுக்கு எப்படி கொடுத்தாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஏதோ கைமாற போகுது அப்படின்ற மாதிரி பேச நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. அப்படியே வந்து லிண்டுவை பார்க்குறாங்க, இவன் ஏமாற போகிறானா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு லிண்டு இது தெரியாமல் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சேரப் பண்ணுறான். இதை வந்து நம்ம ஹீரோ வேற பார்த்துட்டு செம்ம காண்டாயிட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பதிலுக்கும் வந்து செய்கை காட்டிகிட்டு இருக்க, இங்கே நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்த்து நம்ம ஹீரோயினை ஒரு முறை தான் முறைக்கிறான். நம்ம ஹீரோயின் பயந்தே போயிடுறாங்க, அடப்பாவி இவன் வேற பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறாங்க. நான் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படி விடுவான், அவனும் கிளம்புறான். நம்ம ஹீரோயின் பின்னாடியே லின்லுவும் இதை பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ லின்லுக்கு கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது, அதனால லின்லுவால் போக முடியல. அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்படி வந்து லின்லுக்கு ஃபோன் காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ஃபா வந்து கையை விட்டு போயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியல, அந்த வாங் வந்து பின்வாங்கிட்டாரு, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல இங்கே லின்னுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, நம்மளுக்கு கொடுத்துட்டு இப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவர்கிட்ட உங்ககிட்ட தனியாக பேசணுன்ற மாதிரி சொல்ல இங்கே நம்ம ஹீரோயின் தனியாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்குறாப்புல, எதுக்கு இப்படி வெளியே வந்து உட்காந்துருக்க, ஏன் நான் உன்னை பார்த்து குறுன்னு பார்த்து முறைச்சது உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, லின்னு கிட்ட எதுக்கு நீ செய்ய காட்டிட்டு பேசுகிற, வா நேற்று நீ என்னை கூட்டிகிட்டு போனால இன்னைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே விட்டால் தானே லின்னு கூட நீ பேசுவேன், உன்னை கையோடு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் லிண்டு கிட்ட வந்து அந்த அந்த ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காப்புல. அப்போ லிண்டு கேட்குறான், என்ன நீங்கள் ப்ராஜெக்ட்டை கொடுத்துட்டு திரும்ப பின்வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு என்னப்பா தெரியும், அந்த வாங்கோட இது தான் அந்த ஆல்ஃபா, அவர் வந்து ஹீரோக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பான்ற மாதிரி சொல்ல எல்லாம் போச்சுன்ற மாதிரி இவனுக்கு இருக்குது. இப்படியே இவங்க வந்து லண்டனில் அந்த ஜெயிண்ட் வீல் இருக்குது, அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. பேர்
தப்பாக சொல்லியிருந்தா ஐம் சாரி. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்குறான், இது வரைக்கும் நீ அதில் போயிருக்கியான்னு சொல்லிட்டு, இல்லை நான் போனது கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இன்னைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஜெயின்ட் வீலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு அவங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வியூ ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த இயரிங் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொடுக்குறான், இந்தான்னு சொல்லிட்டு, இது நான் உனக்கு கொடுக்குற கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வேணாலாம் சொல்லலை. ஏன்னா அவங்களும் ஹீரோ மேலே அவங்களுக்கு ஆசை இருக்குது. அதனால் வாங்கி அதை அப்படியே காதில் போட்டுக்கிற. சரி 7 வருஷம் நீ எப்படி தனியாக வந்து லண்டனில் இருந்த, எதுக்காக நீ லண்டன் வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, பழசெல்லாம் மறக்கிறதுக்காக தான் நான் லண்டன் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோக்கு உடனே மனசெல்லாம் உடைஞ்சு போகுது. அப்படின்னா நீ என்ன மறக்கிறதுக்காக தான் லண்டன் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் சாச்சா நான் உன்னைய மறக்க வரல, உன்னை மறக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, நம்ம ஹீரோக்கு உடனே வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுது, ஒரு மாதிரி டச்சிங்காக ஆகிடுது. அவன் உடனே வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வரான். அவனையே அறியாமல் அவன் கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அமைதியாக இருக்காங்க. அப்படியே அவன் கிஸ் பண்ண நம்ம ஹீரோயின் அமைதியாக இருக்க, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. பிடிச்சி புஷ் பண்ணி விட நம்ம ஹீரோ நினைக்கிறான், இன்னமும் மனசில் நான் எந்த இடத்துல இருக்கேன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, ஏன்டி இப்படி பண்ணுற, மனசில் இருக்கிறத சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி அவனுக்கு கோபமாக வருது. அப்படியே லின்லு வந்து பாரில் ரொம்ப சேடாக தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண அவளும் எடுத்து தொலைய மாட்டேங்கிறா. இவன் அப்படியே காண்டா இருக்கிறச்ச நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் வந்து பாருக்கு வராங்க. இதை லின்லு பார்த்துட்டு அவனுக்கு செம்ம காண்டாகுது. டேரெக்டாக நம்ம ஹீரோ கிட்டேயே அவன் போயிடுறான். நம்ம ஹீரோ சொல்கிறான், என்ன உன் ஃப்ரெண்டு தனியாக உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி கேலி பண்ணிகிட்டு இருக்க. இங்கே நம்ம லின்லு போயிட்டு சட்டையை பிடிச்சி கேட்குறான், எதுக்குடா அப்படி பண்ணுனேன், என்னை பிளான் பண்ணி ட்ரிக் பண்ணி ஆல்ஃபா வாங்க வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டேன், இப்படி எதுக்கு நீ இப்படி பண்ணுன்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் என்னாச்சு, எதுக்கு வந்து நீ வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, விடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லை இல்லை அவன் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான், இது மாதிரி நான் அசிங்கப்படுத்திட்டான், ஆல்ஃபா வேணா நீயே எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, பிஸ்னஸில் வந்து லாஸோ கெயினோ அது வந்து நார்மலாக நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி இவன் பேச, இவன் காண்டாயிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக, நம்ம லின்லு ஹீரோவை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், நீ பிஸ்னஸில் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் அவள் மனசை ஜெயிச்சது நான் தான், அவள் என்னைக்கும் எனக்கு தான், அவள் என் பக்கம் தான் இருப்பா, அதை நீ மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு டெவில் மாதிரி ஒரு ஸ்மைலை போட ஹீரோ கிட்ட போய் சத்தம் போடுறான், நீ வந்து அவனை இப்படி இன்சல்ட் பண்ணியிருக்க கூடாது, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்கிறப்போ, நீ வந்து அவன் சொல்கிறத நம்புறியா நான் சொல்கிறத நம்புறியா, நீ ஏன் கம்பெனிக்கு தான் வேலை செய்கிற, அதை மறந்துடாதன்னு இவன் மிரட்ட, அவ்வளோ பெரிய ஆளாக வேணா இரு, ஏன் மனசை உன்னால் எப்பயுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போகிறா. இப்படியே வந்து சைனா வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறா ஹீரோயின். அப்போ வந்து கூவும் ஃபங்கும் சொல்கிறாங்க, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, லண்டன்லேருந்து வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கா உருன்னு அப்படின்னு சொல்கிறப்போ, சரி விடுங்கடா கொஞ்ச நாள் போனால் சரியாயிடுவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இப்படியே வந்துட்டு நம்ம வெள்ளி இருக்கா இல்லையா, அவள் வந்து நம்ம ஹீரோவுடைய ஆஃபீஸ்க்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கா. வந்துட்டு நம்ம ஹீரோ கூட உள்ளக்க பேசிக்கிட்டு இருக்கா. என்னன்னு சொன்னால், நம்மளுடைய லின்லுவை ஏமாத்துறதுக்கு இவங்க 2 பேர் தான் பிளான் பண்ணாங்களாம். பிளான் பண்ணி அவனை வசமாக மாட்ட வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்தியாச்சு. இது ஹீரோயின் கூட தெரியல, நம்ம எவ்வளோ ட்ராமா பண்ணுறோன்றது அவளுக்கு இன்னமும் தெரியல. அவளை பயங்கரமா ஏமாத்து. அப்பதான் அவ உன் வலையில விழுகுவா. அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின பார்த்து இந்த வில்லி சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் டக்குன்னு கதவ தட்ட, நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. ஹீரோயின் நினைக்கிறா, அப்பனா என்னையும் நீ லவ் பண்ற மாரி நடிக்கிற, லின்லுவையும் நீ பழி வாங்குற, நீ ரீவெஞ்ச் பண்ற அப்படின்ற மாரி ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. கதவ தட்ட, அதுக்கப்புறம் உள்ள வான்னு சொன்னோனே உள்ள வரா. வந்துட்டு அந்த ஃபைல குடுத்துட்டு, எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? நான் சென்ட் பண்ணிரலாமா அந்த ஃபைல அப்படின்னு கேட்க, எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் முகத்தையே பார்க்குறா. ஒரு வேளை கேட்டுருப்பாளோ? ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி பார்க்க, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஸ்மைலை மட்டும் போட்டுட்டு போக, இப்போ எதுக்கு இவ சிரிக்கிறா, இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு, இவன் பிளான் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டான் பாரேன், கிஸ் எல்லாம் பண்ணா, எல்லாமே நாடகம், நான் தான் ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப சோகமாயிடுறான். இப்படியே வந்துட்டு மறுநாள் ஆஃபீஸ்க்கு கூட போகல, அவங்க அக்கா கூட ஷாப்பிங் போயிட்டு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம், அவன் முகத்தை பார்த்தா காண்டாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்காங்க. அப்படி ஷாப்பிங் பண்ணுறப்போ லின்லுவோடைய டாபிக் வருது. அவன் கொஞ்சம் சேடாக இருக்கான் அந்த ஆல்ஃபானால அப்படின்னு சொன்னோன்னே, அவனை தேடி போகிறாங்க. இந்த டேட்டில் அவனையும் கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு, அவன் என்னமோ கொஞ்சம் சேடாக இருக்கனால இந்த காரெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ லைட்டாக அவனுக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட்டும் ஆகிடுது. இவங்களாம் சத்தம் போடுறாங்க, எதுக்கடா அப்படி பண்ணுற, உயிரோட வாழணும்னு நினைக்கிறியா, சாகணும்னு நினைக்கிறியா, சரி வா நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம், நீ மூட் அப்செட்டாக இருக்கல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு எல்லாரும் நைட்டு டின்னருக்கு ஒன்றா போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறப்போ, நான்லாம் வருத்தப்படலப்பா, நீ என் கூட இருக்கிறப்போ நான் வருத்தப்படுவேனா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை ஃப்ளட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். இப்படியே வந்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும்
ஹீரோயினும் நம்மளுடைய லின்லுவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட கேபினை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எதுக்கு அவள் வேலைக்கு வரல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவள் டேபிளில் இருக்க அந்த கிளாக் வைஸ் எல்லாம் மாற்றி வைக்கிறான். இப்படி வந்து நம்ம லின்லுவை கொஞ்சம் ஹாப்பி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுக்கிறான் நம்ம ஹீரோயின். இப்படி ரொம்ப ஹாப்பியாக தான் இவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இப்படி எடுத்த ஃபோட்டோவை நம்ம ஹீரோயினோட அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினுடைய அந்த ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் வந்து போட்டு விட்டுடுறாங்க. அங்கே போட்டுட்டு இது மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டுட்டேன்னு சொல்ல ஹீரோயின் கத்துறா, எதுக்கு நீ இப்படி பண்ணுன, அதெல்லாம் கூட டெலிட் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்ல நம்மளுடைய லின்லு திட்டுறா, இப்போ தான் நான் ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னேன், இதை டெலிட் பண்ணால் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன், தயவு செய்து விடு, நீ வந்து இப்படி பண்ணாத, அது யார் பார்த்தா உனக்கு என்ன பிரச்சனை, விடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் சரி இவன் சேடாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அப்படியே இப்படி லின்லுவும் ஹீரோயினும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு சாப்பிட்றாங்க ஒரு குழந்தை மாதிரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்படி அவங்க அக்கா பார்க்குறா, இவங்க 2 பேருக்கும் லவ் ஆகிடுமா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பஸ்ஸில் வந்து ரொம்ப நாளாக செட் பண்ணிக்கிட்டே இருக்க டக்குன்னு வந்து ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் போட்ட அந்த ஃபோட்டோ தான் வந்திருக்கு அவனுக்கு. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம்ம காண்டாராம். ஃபோனை தூக்கி போட்டுட்டு அங்கே அவன் ஒரு ஆமைக்குட்டி வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதாவது பேசணுன்னா அந்த ஆமை கிட்ட தான் போய் பேசுவான். அதுக்கிட்ட போயிட்டு, நான் உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கேன், நீ வந்து ஆஃபீஸ்க்கு கூட வராமல் நல்லா ஊரை சுற்றிக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கியோ, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வா, உனக்கு இருக்குது, நீ ஏன் என் மனசை இந்த அளவுக்கு காயப்படுத்துறதா எனக்கு ஒன்றுமே புரியல, உனக்கு என்ன என் மேலே கோவம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த ஆமை மண்டையிலே 2 அடியை போடுறான் ஹீரோயின் மேலே இருக்க காண்டில். இப்படியே வந்துட்டு காலையில் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே டே சும்மா இல்லாமல், என்ன நீங்களும் வந்து லில்லுவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, அவர் ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன் வேறு, 2 பேருக்கு எதுவும் லவ்வா அப்படியா இப்படியான்ற மாதிரி கேட்க இது நம்ம ஹீரோ வேற கேட்டுடுறான். கேட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை ஒரு பார்வை தான் பார்க்குறான். இவளுக்கு பதறி போகுது, ஏன்டா இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு டெவில் மாதிரி ஒரு ஸ்மைலை போட்டுட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆத்தாடி இவன் ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி தெரியலாம், நம்ம ஒழுங்காக நம்ம வேலையை பார்க்குறதா நல்லது அப்படின்ற மாதிரி டே கிட்ட சொல்ல இப்படியே மீட்டிங் நடக்குது. பார்ட்னர்ஸ் கிட்டேயுமே நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இதை மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நாங்கள் எதுக்கு அவகிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம குவான் கேட்க, அது அப்படி தான் நீ விடு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஃபங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஓவர் டைம் ஒர்க் பண்ணும், வீக்கெண்ட் கூட லீவ் கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பார்ட்னர்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ கேட்குறான், உனக்கு எப்படி, நீயும் வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி வேறு என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ வேணும்ட்டே பண்ணுறான். நம்ம ஹீரோயின் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா, வெளியே போயிட்டு அவளை ஆஃபீஸ்லேயே வச்சுருவான், அப்போ தான் வந்து அவள் எங்கேயும் போக மாட்டான்னு சொல்லி அவன் நினைக்க, இப்படி நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ வெளிப்படையாக வந்து இது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போடாத, நீ வந்து என் கம்பெனியில் வேலை செய்கிறதுனால உன்னை பற்றி யாராவது தப்பாக பேசுவாங்க, ஆப்போசிட் கம்பெனியோட நீ வந்து ஒற்றி உடவாடி இருக்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்க நினைப்பாங்களா என்னன்றது எனக்கு தெரியல, ஆனால் என்னோடய பர்சனல் லைஃப்பையும் நான் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் தனித்தனியாக தான் பார்க்குறேன், அதனால் வந்து இதில் நீங்கள் தலையிட தேவையில்லை, நான் யார் கூட பழகணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இங்கே ஹீரோ வந்து ஓ நீ அந்த லெவலுக்கு போயிட்டியா, அந்த யாருன்ற மாதிரி என்னை பேசிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவன் முறைச்சி பார்க்குறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னடா இந்த ட்ராமா சுற்றி சுற்றி ஆஃபீஸ்லேயே வருதுன்னு நினைப்பீங்க, ஆமாம் இந்த ட்ராமா ஃபுல்லாக ஆஃபீஸில் தான் சுற்றி சுற்றி வரும். ஆஃபீஸில் பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஜெலசின் எல்லாமே ஆஃபீஸில் மட்டும்தான் அந்த ட்ராமாவில் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.